அனைவருக்கும் யுகாதி மற்றும் குடிபடுவா நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கொங்கன் போன்ற எல்லா மாநிலங்கள்லேயும் இந்த பண்டிகையை வெகு சிறப்பாக பகவானை ஆராதனை பண்ணி கொண்டாடப்படுற வழக்கம் உண்டு. ஒரு சமயம் சோமகாசுரன்ற அசுரன் ரிக், யஜுர், சாம, அதர்வனன்னு சொல்லக்கூடிய 4 வேதங்கள்லையும் அபகரிச்சுண்டு கடல் அடியில் போய் ஒளிச்சு வச்சுடுறான். பிரம்மருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நேராக போய் பகவான் விஷ்ணுவை நாடுறார். விஷ்ணு மத்ஸ்யாவதாரம் எடுத்து சோமகாசுரனை வதம் பண்ணி அந்த எல்லா வேதங்களையும் மீட்டு கொடுக்குறார். அதுக்கப்புறம் தான் பிரம்மதேவர் கிரியேஷன் அப்படின்றதையே ஆரம்பிக்கிறார். யுகாதி அப்படின்றது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. யுகம்னா இயான்னு சொல்லுவோம். ஆதினா பிகினி. இன்னைக்கு தான் பிரம்மதேவர் கிரியேஷனை ஆரம்பிச்சதுனால யுகாதி அப்படின்ற பேர் வந்தது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வசந்த நவராத்திரி. இன்னைக்கு எந்த காரியத்தை துவங்கினாலும் கண்டிப்பா ஜெயம் அப்படின்னு சொல்றது உண்டு. ಬಂಟು ಯುಗಾದಿ ವರುಷದಾದಿಯಲಿ ತಂತು ಹಸಿರನು ಹರುಷ ನೀದುತ್ತಲಿ ಬಂತ ವಸಂತನು ತಂದ ಚಿಗುರನು ಬಂತ ವಸಂತನು ತಂದ ಚಿಗುರನು ಅಂದ ಕಾಮನೀಯ ಹೊಸ ರೂಪವನು ಬಂಟು ಯುಗಾದಿ.